गए थे, लेकिन लेकिन हमारे परमेश्वर बेथलेहम में जन्म लिया। वो दाऊद राजा जन्म हुआ नगर है। देखिए, दाऊद के बारे में परमेश्वर मेरे हृदय की चाहत का व्यक्ति करके कहते हैं। சாஸ்திரிகள் அவங்க சுய புத்தியில தேடி அரண்மனை ராஜாவா யூதருக்கு ராஜாவை அரண்மனையில் தான் பார்த்து போனாங்க. अभी ये शास्त्री लोग यहूदियों के राजा राजनगर में ही जन्म लेके कर अपनी खुद पना की सोच में जाते हैं। அது ஏரோது ராஜா அரசாங்க उस समय एरोद राजा राज करने वाला का समय था। அங்கே எல்லாரும் கலக்கம் அடைந்தாங்க. सब वहाँ कलंकित होते हैं। அப்போ எங்க பிறப்பாருன்னு ஆசாரிய கேட்கிறார். और एरोद राजा पूछते हैं कि ये राजा कहाँ जन्म लेगा कर அவங்க சொல்றாங்க யூதாவின் 6 வசனம் छठा वचन में लिखा है, मत्ती दूसरा अध्याय छठा वचन। பெத்லகேமே யூதாவின் பிரபுக்களே, நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ அவர் எங்க பிறப்பாரா? देखिए, वह कहाँ जन्म लेगा? பெத்லகேமில் பிறப்பாங்க. बेथलेहम में जन्म लेगा। பெத்லகேமில் பிறந்ததுனால बेथलेहम में जन्म लिया, इसके लिए யூதாவின் பிறப்புகளே நீ சிறியதல்லன்னு சொல்லி. यहूदा की राजा में तू छोटा नहीं है कर लिखा है। அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்காருன்னு நம்ம நினைவுபடுத்தி கொண்டாடுறோம். देखिए, आज भी हम उसके याद में प्रभु जन्म लिया है कर उसे हम मनाते हैं। அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு உள்ளத்துல பிறந்து அவர் விரிவடைந்து वो यीशु मसीह हमारे हृदय में जन्म लेकर वो बढ़ोतरी पाना है। உற்றுயிரா இல்லாம இருந்தா वो बिना जीवन के नहीं रहेंगे तो எப்படி வசனம் சொல்லுங்க, யூதாவின் பிறப்புகளே நீ जैसा वचन कहता है कि योगदान में तू छोटा नहीं है कर। நம்ம புழுவிலிருந்து நீ பிறந்திருக்கலாம். देखिए, धूल में से हम जन्म लिए हैं, அவர் பிரபுக்களோட நம்மளை உட்கார செய்வார். लेकिन हमें प्रभुओं के बीच में परमेश्वर बिठाते हैं। இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு இருந்தார். कभी यीशु मसीह हमारे हृदय में रहते हैं। யோவான் நல்லா செய்வார். யோவாना अच्छी तरह से कहते हैं, ஏன் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமா உண்டாயின. யோவாना कहते हैं कि अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा से ही हुआ है। அப்போ மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது இது ஆண்டவருக்கு மோசே கொடுக்கப்பட்டது. मूसे के द्वारा न्याय विधियों परमेश्वर के द्वारा हमारे लिए दिया गया है। இது இயேசு கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு உண்டாயிருக்கு. लेकिन मसीह के द्वारा कृपा और अनुग्रह हुआ है। இப்போ இவர் சொல்றாரு अभी ये யோவாना कहते हैं 16 வசனத்துல 16 वचन में, அவருடைய பரிபூரண யோவான் 1 யோவாना पहला अध्याय 16 वचन, அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபை மேல் கிருபை பெற்றோம். उनकी परिपूर्णता के द्वारा से हम परिपूर्ण और अनुग्रह पाए हैं। அப்போ கிருபைனா என்ன? अनुग्रह मतलब क्या है? அதாவது நம்ம தகுதியில்லாத நமக்கு बिना योग्य के हमारे ऊपर நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. हमसे कुछ नहीं होता है। அவர் யோவான் 1:15 சொல்லுது, யோவாना 15 अध्याय 5वां वचन में ऐसा लिखा है, உங்களால் என்னால் என்று உங்களால் வசனம் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் கிடைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பார். என்னையே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னால் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. मुझसे अलावा तुमसे कुछ भी नहीं होगा। அவர் பரிபூர்ணம் உள்ளவராக வந்தார். அவர் பரிபூர்ணத்தினால நம்ம கிருபை மேல் கிருபை பெற்றோம். उनकी परिपूर्णता से हम अनुग्रह के ऊपर अनुग्रह पाए। கிருபைனா என்ன? अनुग्रह माने क्या? தகுதியற்ற நம்ம बिना योग्य के हमारे ऊपर, நம்ம கிரியையினால் இல்லை, हमारी क्रियाओं से नहीं, அவருடைய கிருபையினால் தான். उनकी अनुग्रह से सब कुछ होती है। அப்ப கிருபைங்கிறது நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு अनुग्रह माने हमारे सभी चाहतों को पूरा करती है। அதில் ஒரு தேவனுடைய வல்லமை. ये परमेश्वर की सामर्थ्य है। இந்த 2 நாட்கள்
लूका दूसरा अध्याय 40वां वचन। இந்த ரெண்டு பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் இருந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ரெண்டு நாட்கள் இது நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குது. ये वचन हमारे लिए सभी के लिए दिया है। बच्चा बड़ा हुआ और ज्ञान में और सामर्थ्य में बल पाया अनुग्रह के द्वारा। பிள்ளை வளர்ந்து बच्चा बढ़कर ஆவிலே விளங்குது आत्मा में बल पाकर ஞானத்தினால் இருந்தது. ज्ञान से भरा था தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. और परमेश्वर की अनुग्रह पर उनके ऊपर था। நமக்கு நிறைய காரியங்கள் குறித்து நம்ம கவலைப்படுறோம். हम देखिए बहुत कार्य से हम चिंता उठाते हैं। அவருடைய கிருபை வந்து நமக்கு வேண்டியதெல்லாம் தரக்கூடிய வல்லமான வேதம் சொல்லி. देखिए पवित्र शास्त्र कहती है कि उनकी अनुग्रह हमारी सभी चाहतों को पूरा कर सकती है। நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், நம்ம எல்லாம் செய்வாருன்னு நம்ம மட்டும் செய்யணும். देखिए हमारे पास यदि कुछ भी नहीं होने दीजिए, लेकिन केवल हमें विश्वास करना है कि उनके वचन में सब कुछ है कर कर। நம்ம நன்மை செய்ததுனால இல்லை, हमारी भलाई कार्यों से नहीं, நம்ம செயல்களினால இல்லை, हमारे कर्मों से नहीं, அவருடைய கிருபையினால தான் எல்லாம். उनके अनुग्रह के द्वारा ही सब कुछ होती நிறைய है। காரியத்துக்காக நம்ம நினைச்சு நம்ம அதை செய்யணும், இது செய்யணும், நம்ம நினைச்சு அதை திருமணம் ஆகாம பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்க. देखिए कई कार्य को हम सोच में पड़ जाते हैं कि बच्चे को अभी तक शादी नहीं हुआ। अनेक कार्य के द्वारा हम चिंतित रहते हैं। அது ஆண்டவருக்கு தெரியும், திருமணம் ஆகாம இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாம இருக்கும். देखिए ये सब कार्य परमेश्वर जानते हैं। यदि हमारे बच्चे की भी शादी नहीं हुआ, परमेश्वर सब कुछ जानते हैं। அப்போ தேவனை நம்பி அவரை சார்ந்திருந்து அவருக்காக காத்திருக்கும். देखिए परमेश्वर के ऊपर ही भरोसा रखकर उनके ऊपर बाढ़ जोते समय அவரே இந்த நன்மைகள் எல்லாம் நம்மளை நிறைவேற்ற வல்லவராக. वही ये सभी कार्यों को सफल करने में सामर्थ्य प्रभु है। என்னெல்லாம் நமக்கு தேவையா இருக்கோ அந்த கிருபை நமக்கு தரும். देखिए जो भी हमारी चाहत है वह अनुग्रह हमें हमारे लिए करेगी। பைபிள்ல சொல்லியிருக்கு தேவ கிருபை யோசேப்புக்கு கிடைச்சது. देखिए पवित्र शास्त्र में लिखा है कि यूसुफ को परमेश्वर को अनुग्रह मिला। யான் கனிமரியாளை பற்றி சொல்லியிருக்குது, கிருபை பெற்றவளே வாழ்க. कुंवारी मरियम के बारे में कहा है कि अनुग्रह भरी हुई माता तेरी जय हो कर कर, அப்போ அவர் बधाई हो कर कर। வேதம் சொல்லி அவருடைய கிருபைக்காக காத்திருப்பது நல்லது. देखिए परमेश्वर की शास्त्र कहती है कि उनकी अनुग्रह में बात जोड़ना अच्छी बात है। நம்ம பற்றி என்னெல்லாம் சொல்லி வாக்குத்தத்தம் இருக்குதோ அந்த வாக்குத்தத்தம் நம்பி அந்த கிருபை அந்த வல்லமே வெளிப்படுத்தும். देखिए हमारे जो भी कार्य है वायदा को रख कर प्रार्थना करते समय वो अनुग्रह से सभी कार्य सफल होगी। உபாகம் 7:22 व्यवस्था वर्ण 7वां अध्याय 22 पढ़ेंगे। அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம். நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். நம்ம காரியங்கள் எல்லாம் அவர் தடைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றுவாராம். देखिए हमारे कार्य में जो भी रुकावट है थोड़ी थोड़ी परमेश्वर से हटाएंगे। அப்படி ஒருமிக்க நிர்மூலமாயிருந்தா यदि वो एक ही साथ नष्ट हो जाएगा तो காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும். देखिए जंगली जानवर तेरे बीच में बढ़ जाएगा। நம்ம இருதயமே காட்டு மிருகமா மாறிடும். देखिए हमारे हृदय ही जंगली हो जाएगा। நம்ம ஜபத்தினால இதெல்லாம் வந்தது, அப்படி வந்தது, மெல்ல மெல்ல நமக்கு எல்லாம் கிடைச்சதுன்னா அவருடைய கிருபை வளரும். देखिए अचानक सब कुछ मिल जाएगा तो हम जंगली बन जाएंगे। इसके लिए परमेश्वर थोड़ा थोड़ा कार्य को सफल करते हैं। அதான் 2 Corinthians 13:18 சொல்லி. दूसरा कोरिन्थियों 3:8 में कहा है 3:18 நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாய் தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைகிறோம். அப்போ நம்ம வந்து தேவ சித்தம் வளர்ந்து இதுதான் காரியம். देखिए परमेश्वर की इच्छा पूर्ण होने के लिए यही कार्य है। நம்ம
हम खुले दर्पण में परमेश्वर की चेहरा को देखते समय வேத வசனத்தை நம்ம அதான் கண்ணாடி நம்ம அவருடைய மகிமையை பார்ப்போம் வசனத்துல இருந்தா அவருடைய மகிமை देखिए परमेश्वर के शास्त्र में उनकी महिमा को उनके वचन के द्वारा यही दर्पण है, उनकी महिमा को इसी के द्वारा हम देखने पाते हैं। ஆவியா இருக்கிற கர்த்தரால் आत्मा में है परमेश्वर से இந்த சாயலாகத்தானே उस स्वरूप से ही மகிமையே மகிமை எடுத்து மறுரூபப்படுகிறோம் महिमा में महिमा होकर पुनरुत्थान हो जाते நம்ம हैं। ஒரே நாள்ல கர்த்தருடைய பிள்ளையை மாற முடியாது हमें एक ही दिन में परमेश्वर की संतान नहीं बन जाते நம்ம हैं। ஒவ்வொருத்தரப்பட்டது நல்லதுன்னு அவர் தாவிது சொல்றார் दाऊद कहता है कि मैं उपद्रव पाया हूँ, वो अच्छी बात है कर அவருடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிஞ்சுக்கிறோம் வசனம் மூலமா நமக்கு அழகா சொல்றாரு देखिए परमेश्वर की इच्छा को हम कैसे जान पाएंगे, वचन के द्वारा ही हम जान पाएंगे। ரோமர் 12:2 சொல்லுது रोमियो 12:2 में लिखा है, நீங்கள் இந்த பிரபஞ்சத்தில் பூர்வ வேஷம் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் நம்ம மனசு புதிதாகும் போது மறுரூபமாகும் देखिए हमारे हृदय नया बनते समय हम पुनरुत्थान हो जाएंगे। அப்பதான் நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னது நம்ம பகுத்தறிய முடியும் तभी हम भलाई बुरा को जान पाएंगे। நம்ம நம்ம உலக காரியங்களை கவலைப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை பைபிள்ல देखिए पवित्र शास्त्र के अनुसार संसार की कार्य में चिंता उठाना आवश्यक है ही नहीं। நம்ம தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கு நம்ம மனசு புதிதாகும் देखिए हमारी सोच साफ होकर हमारे हृदय नया होना चाहिए। எப்படி புதிதாகும் कैसे नया होगा? வசனத்துப்படி அந்த வசனத்தை ஆராய்ந்து அவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது वचन को पढ़ते पढ़ते जांचते समय उनकी ओर ताकते समय மனசு இருதயம் புதுப்பிக்கப்படும் हमारे हृदय नई होती है। இல்லைன்னா நம்ம இருதயம் மகா திருக்குளம் கேடு உள்ளது இல்லை नहीं तो हमारे हृदय बुरी और लालच से भरा है। நமக்கு வாக்குவாதம் சண்டை என்ன வருது देखिए हमारे बीच में वाद विवाद झगड़ा इसके कारण आती है। சிலவங்க நல்ல வரங்கள் நிறைஞ்சவங்களா இருப்பாங்க कुछ लोग वरदान से भरे हुए रहते நமக்கு हैं, இல்லைன்னு பொறாம வருது मेरे पास नहीं है कर हम जलते हैं। कई लोग अच्छे गीत गाते हैं, நமக்கு இல்லைன்னு பொறாம வருது मेरे अंदर नहीं है कर उनके बारे में जलन आती है। அதாவது நம்ம சுய எண்ணங்கள்னால பொறாம வந்துன்னா வாக்குவாதம் சண்டை தான் வருது हमारी खुद बना की सोच में ही झगड़ा और वाद विवाद आती है। பைபிள் அதே சொல்லல पवित्र शास्त्र में ऐसा नहीं लिखा है। நம்ம உள்ளத்துல தேவராஜ்யம் இருக்குன்னு சொன்னாங்க पवित्र शास्त्र कहती है कि हमारे हृदय के अंदर परमेश्वर की राज्य है कर நான் தேவராஜ்யம் எப்போ சொல்லும்போது அங்கெல்லாம் கேட்கல உங்களுக்கு இருந்து வசனம் வாசிங்கன்னா 17 சொல்லுவாங்க मसीह में पूछते हैं कि परमेश्वर की राज्य कहाँ है कर यहाँ वहाँ नहीं है, तुम्हारे हृदय के अंदर ही परमेश्वर की राज्य है। அதே நேரத்துல பிரசங்கி சொல்றாரு உலகத்தை உள்ளத்தை வச்சிருக்காரு ஆண்டவர் சொல்றாரு उसी समय सभा उपदेशक कहता है कि परमेश्वर संसार को आपके हृदय में रखे है कर அப்போ உள்ளத்துல உலகமும் இருக்கு தேவராஜ்யமும் இருக்கு हमारे हृदय में परमेश्वर की राज्य भी है और संसार भी है। அது நம்ம எதுக்கு ஒப்பு கொடுக்கணுமோ அது நடக்கும் हम किसके पास सौंपते हैं उस वही कार्य होगा, परमेश्वर के राज्य को या संसार को। அதனால சாலமோன் சொன்னாங்க ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படியே அவன் இருக்காங்க நீதிமொழிகள் 23:7 नीति वचन में सुलेमान ज्ञानी ऐसे कहते हैं कि एक मनुष्य का हृदय कैसा है वैसे ही वो मनुष्य है कर அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்ப நம்ம உள்ளத்துல உலகமும் இருக்கு தேவராஜ்யமும் இருக்கு எதுக்கு நம்ம சாயணும் देखिए हमारे हृदय के अंदर संसार भी है और परमेश्वर की राज्य है, लेकिन हम किसे मानते हैं? இப்போ மனம் நமக்கு புதிதாகும் हमारे हृदय नहीं होना चाहिए। எப்படி புதிதாகும் कैसा नहीं होगी? 2 Corinthians 5:12 சொன்னாங்க இப்படி இருக்க சகோதரரை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் दूसरा Corinthians 5:17 में लिखा है कि எல்லாம் यदि परमेश्वर में मसीह यीशु में आप है तो आपके हृदय नया हो जाएगी और पुरानी बातें मिट जाएगी। வேதத்தின் மகத்துவம் எழுதி கொடுத்திருக்கு
पवित्र शास्त्र की महान कार्य को हमारे लिए लिख कर दिया है। சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். सिंह के बच्चे भूखे और प्यासे रहेंगे, भूखे रहेंगे, கர்த்தருக்கு தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் लेकिन परमेश्वर की खोजियों को एक भी कमी घटी नहीं होगा। என்னன்னா 23 சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு அறிவிப்பதை நாங்கள் சொல்லிட்டு 23 ராஜாவின் ஜெயகம்பீரம் எங்க இருக்கு? गिनती அவருடைய ஜனங்களுக்கே இருக்கு. 26 में लिखा है कि परमेश्वर की राज्य ध्वनि उनके बच्चे के बीच में है। அவருடைய ஜெயகம்பீரம் இருக்காங்க. हमारे இருக்கு. बीच में ही परमेश्वर की राज्य ध्वनि है। என்னாகவே 20 நம்ம குட்டி அந்தகாரமான இருளா இருந்ததுன்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், நம்ம எப்படி இருக்கணும், हमारे बच्चे कैसा होना चाहिए, हमारे घर परिवार कैसा होना चाहिए, हम कैसे होना चाहिए, सभी कार्य इसमें लिखा है। 23 में लिखा है। என்னாகம் 23 21 एक गिनती 23-21 में लिखा है। யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவருக்குள்ளே அப்ப இருக்கிறது. யாருக்குள்ள இருக்கு? ராஜாவின் ஜெயகம்பீரம் யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. யாரு? தலைவர்கள் விழுந்து போன எல்லாம் தெளிந்த புத்தி உள்ளவங்களா இருக்கு. राजा की विजय ध्वनि हमारे हृदय है, हृदय में है। पुरानी बातें बीत गई, अभी नहीं हो गई है सब कुछ। மன்னிக்க கூடாதவங்களையும் மன்னிக்கணும். जिनसे जिन्हें हम क्षमा नहीं करने पाते उन्हें भी हमें क्षमा करना அன்பு चाहिए। கூற முடியாதவர்களையும் அன்பு கூறணும். जिससे हम प्रेम जता नहीं पाते उनसे हमें प्रेम जताना चाहिए। பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாயும் உன்னை சிறுவசம் செய்யணும். ஆனால் இது நல்ல வசனமாக இருக்கக்கூடாது. देखिए भजन संगीता 121 में लिखा है कि दिन की सूरज तुझे हानि नहीं पहुंचाई और रात के चंद्रमा भी तुझे हानि नहीं पहुंचाई। तो अच्छे वचन करके सोचते हैं, लेकिन பகல்ல வெயில் அகோரமா அடிக்கும். देखिए दिन में धूप बहुत कड़ी होती है। இப்ப நம்ம வாழ்க்கையில சம்பவம் மோசமா இருக்கும். हमारी जिंदगी में कई परिस्थिति बुरी परिस्थिति आ सकती है, लेकिन वह हमें हानि नहीं पहुंच நம்ம पाएगी। எதை எதிர்பார்க்கிற அவருடைய கிருபைக்கு காத்துக்கிட்டு தான் அவர் लेकिन परमेश्वर हमसे क्या चाहते हैं, उनके अनुग्रह की बात जोना। அந்த கிருபை நமக்கு எல்லாமே தரும். उनके अनुग्रह से हमारे लिए सब कुछ कर देगी। அதான் நான் சொன்னேன், நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர்களுக்கு தேவையின் வல்லமையே கிருபை. हमारे सभी जरूरतों को पूरा करने वाली परमेश्वर की अनुग्रह। சந்திரன் மூலமாக நமக்கு சேவை இருக்கு. चंद्रमा के द्वारा से हमें हानि पहुंचती है। வெளிச்சத்துல சட்டெல்லாம் நம்ம படுத்தோம்னா சந்திர ரோகம் வரணும். देखिए रात को चंद्रमा के आते समय बिना कपड़े सोएंगे तो बीमारी आएगी। வேதம் என்ன சொல்லுது? பகலை எவ்வளவு வெயில் அடித்து உன்னை சேதம் பாருங்க, சேதம் உண்டாகாது. लेकिन परमेश्वर की वचन कहती है कि दिन की तेज धूप तुझे हानि नहीं पहुंचाएगी। कब? அவரை நம்பி அவரை சார்ந்து இருக்கணும். उनके भरोसा में उनके साथ ताकते समय। மனுஷர்களை சார்ந்து இல்லை. मनुष्य के ऊपर ताकना नहीं எல்லா चाहिए। மனுஷரோட சமாதானமா இருக்கும். सभी मनुष्य से शांति के साथ रहना चाहिए। விரோதமா எழுதுகிறவர்களையும் நம்ம அனுபவிக்கும்படிக்கு நம்ம தயாராகணும். हमारे विरोध में जो भी उठते हैं उन्हें भी क्षमा करने और प्रेम जताने के लिए हम तैयार होना चाहिए। வேத வசனத்தை பார்த்துட்டு நம்ம உலகத்தில் என்னெல்லாம் இருக்கு? உலகமும் தேவர் ஆசை. देखिए हमारे हृदय में क्या क्या है, परमेश्वर की राज्य भी है और संसार भी அது है। வந்து நல்ல போராட்டம். इसके लिए अच्छी कुश्ती लड़ते हैं। உலகத்தாருக்கு இதெல்லாம் கொடுக்கல. संसार के व्यक्तियों के लिए ये सब नहीं लिखी दिया है। யாருக்குள்ள இருக்கு? நமக்குள்ள இருக்கு. राजा की विजय की ध्वनि हमारे हृदय में ஒரு है। ராஜரிகமான வாழ்க்கை நமக்கு தருமைன்னு வேதம் சொல்லுது. एक राजाओं की जीवन हमारे लिए दिए जाएगा कर पवित्र शास्त्र कहती அதை है। நம்பணும். उसे विश्वास करना चाहिए। ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம प्रार्थना करने वाला होना चाहिए। हमारी प्रार्थना से सब कुछ नहीं होगा। ஜெபிக்கலாம், ஆனா அவருடைய கிருபை நம்ம நினைக்கணும். हम तो प्रार्थना कर सकते हैं, लेकिन हमारी सोच में यह होना चाहिए कि उनकी अनुग्रह से ही हो रहा है। தாழ்மையோடு கிருபை. जो भी दीनता के साथ है उन्हें परमेश्वर अनुग्रह देते எல்லாரும் हैं। அர்த்தமா நினைச்சாலும் நம்ம தாழ்மையாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நிச்சயமா நமக்கு देखिए लोग हमें तुच्छ मानने दीजिए, लेकिन हम परमेश्वर की अनुग्रह के ऊपर ताकना चाहिए। அவர் நமக்கு இல்லைன்னு சொல்லுகிற தேவனே இல்லை.
ये परमेश्वर हमसे कभी नहीं बोलते कि तुम्हारे लिए नहीं है कर कर। வாழ்க்கை அனுபவத்தை मैं अपनी जिंदगी की अनुभवों को मैं आपसे बता रही हूँ। நமக்கு பகலிலே வெயில் மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கலாம். देखिए दिन में जितना तेज धूप होती है वैसे हमारे अंदर समस्या हो सकती है। இரவில் சந்திரனுடைய அப்போரம் இருக்கலாம். चंद्रमा के कारण हानि हो सकता है, உன்னை சேதப்படுத்துவதில்லைன்னு சொல்லி लेकिन पवित्र शास्त्र कहता है कि तुम्हें हानि नहीं पहुंचाएगी। இதை நம்பணும். इसे विश्वास करना चाहिए। தேவைகளை அவன் சந்திக்கிறவரை நம்பணும். हमारे जरूरतों को पूरा करने वाला है कर विश्वास करना चाहिए। ஆனால் நமக்கு ஒண்ணுமே கூட வேண்டாம். इसके लिए हमारे लिए कुछ भी कमी घटी नहीं நம்மகிட்ட எதை होगी। எதிர்பார்க்காரு? हमसे क्या चाहते அவரை हैं, நம்பணும். उनके ऊपर विश्वास அவர் रखना, சந்தேகப்படக்கூடாது. उनके ऊपर अविश्वास नहीं रखना அவரை चाहिए। கிருபைக்கு காத்துக்கணும். நம்ம நினைச்சோமே எனக்கு கிடைக்கணும்னு நினைக்கணும். सोचते ही होना चाहिए कर नहीं सोचना चाहिए। उनके अनुग्रह के लिए बाट जोड़ना चाहिए। எல்லாமே அவர் பார்த்துக்கிட்டார். सब कुछ वो देख रहा है। அவருக்கு தெரியாம எதுவுமே நம்ம வாழ்க்கையில் நடக்கல. उनके अनजान में हमारी जिंदगी में कुछ भी नहीं आती है। அவருடைய சித்தம் என்னன்னு எப்ப தெரியும்? மனம் புரிதாகும் போது அவருடைய சித்தம் தெரியும். उनकी इच्छा क्या है कर हम कब जान लेंगे? हमारे हृदय नहीं होते समय। நம்ம வாழ்க்கையில வழிகளை ஆண்டவர் சொல்லுவார். हमारी जिंदगी के रास्ते को परमेश्वर जरूर बताएंगे। அவர் சொல்றாருல, என் கரத்தின் கிரியைக்கு கட்டளையிடுவேன். நான் வரப்போறது ஏன் मेरे हाथों की क्रिया को आज्ञा दे दो, जो भी आने वाला है मुझसे पूछ लो। நம்ம பெற்றோரோட நம்ம அன்பா இருக்க மனிதர்களோட நம்ம தெய்வம் நல்லது. हमारे माता पिता से हमसे जो भी प्रेम जताते हैं उनसे भी हमारे परमेश्वर अधिक प्रेमी है। அவர் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். वह अच्छे कर चख कर देख लीजिए। இப்ப இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், வராதவங்களுக்கும் जो आए हुए आज नहीं आए हुए सभी के लिए यही वचन है। பகையில் ஏதாவது உங்களுக்கு ஆகாரம் தரணும், எனக்கு தந்த எனக்கு சொன்னது உங்களுக்கு சொல்லணும், எனக்கு சொன்னேன். परमेश्वर ने जो मुझे वचन दिया मैं आपसे कह रही हूँ। ஏன்னா அவருடைய பிறப்பு, उनकी அவருடைய जन्म, பரிபூரணம், उनकी परिपूर्णता, நமக்கு கிருபை மேல் கிருபை கிடைச்சதா. हमारे अंदर कृपा के अंदर कृपा अनुग्रह मिला இந்த है। வார்த்தை நமக்கு அவ்வளவு செழுமை இருக்குது. देखिए इस वचन में इतनी हरियाली है, அதை பெற்றுக்கொள்வதுதான் நம்ம மனசுல இருக்கு. वो उसे पा लेना और उसे खोना हमारे पास है। உங்களோட தெளிந்த மனசு, இருள் மனசு वैसे प्रभु जी हमारे लिए एक साफ अच्छे हृदय को देंगे।